டிவி வணக்கங்க. ஒரு வீடியோ போடுறேங்க. அதான் வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறீங்க. காலேஜ் போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க. ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. சில டைமில் பேரண்ட்ஸோட டூ வீலரில் போவீங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இப்படியெல்லாம் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் நேராக பைக்கில் வரான். 2 நாள் பார்க்குறான், 3 நாள் பார்க்குறான். 3ஆவது நாள் வந்து உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன, பெண்மணிக வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பெண்மணிக படிப்பு தாங்க முக்கியம். வாழ்க்கை வந்து படிப்பு தான் முக்கியம். காதலெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. காதல் பண்ணுறது வந்து அந்த காலத்து லவ்வை நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த காலத்துல எல்லாம் லவ்வெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. லவ் பண்ணுற அளவுக்கு சக்ஸஸ் ஆகாதுங்க. அந்த பையன் வந்து பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி வர்றான். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறான். அவங்ககிட்ட நீங்கள் லவ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு கொஞ்சம் வசதியுள்ள பேக்ரவுண்டு உள்ள பையனாக இருப்பான் இல்லைங்களா? உங்களுக்கு இந்த படித்தா தான் நிற்கணுங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் காலேஜ் வர்றீங்க பெண். அப்படிங்கும்போது இந்த லவ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க. அந்த பையனோட வீட்டில் வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கும். பைக்கில் வருவான். அவங்க அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட எல்லாம் பெட்ரோலுக்கு காசு வாங்கிட்டு பைக்கில் வருவான். அவங்க கூட நீங்கள் ஜோடி சேர்ந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கான்னு சொல்ல வர்றேன். லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். 3 இயர்ஸு உங்களோட இலக்கு வந்து படிக்கணும். படித்து பெரிய ஆளாகி நல்ல கணவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பாருங்க. லவ் எல்லாம் பண்ணவே கூடாது. லவ் பண்ணால் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்ல வர்றேன். 100% சக்ஸஸ் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லவ்வுக்கு பண்ணி சிலது நீங்கள் எச்சில் பட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அது இறைவன் குறுக்க வந்துடுவார். எச்சில் படும்போது இறைவன் வந்து குறுக்க வந்துடுவார். கடவுள். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையிறது ரொம்ப கஷ்டம். அமையாது. படித்து முடிச்சிட்டாலும் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு மன வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையாது. அதனால் லவ்ங்கிறது விட்டுட்டு படிக்கிறதான் இலக்காக வச்சு பெண்மணிகள் படிக்கணும். படித்தா தான் உங்களோட லைஃபு படித்து முடித்து நல்ல ஒரு வேலைக்கு போகும்போது நல்ல உங்களுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச கணவன் கண்டிப்பாக கிடைப்பாங்க சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை. ஓகே.